சீனு மாயா சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா பார்த்தோம்னா புவனேஸ்வரோட திட்டத்தை தவிடு பொடி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கிட்டேயும் அதாவது தன்னுடைய குடும்பத்தாரு கூட சேர்ந்து அவங்க ஒரு திட்டத்தை போடுறாங்க. அப்போ ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை கொடுக்குறாங்க, யார் யார் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா கண்டிப்பாக இன்னும் 3 நாளைக்குள்ளே திரும்பவும் நம்ம கோர்ட்டில் எல்லா ஆதாரத்தையும் நம்ம நீதிபதி கிட்ட நம்ம நிரூபிச்சாகணும். அப்போ தான் பெரியப்பாவையும் பெரியமையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உயிருக்கும் செல்லுக்குள்ள ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிரையும் தனாவையும் ஒரு திட்டத்தை போட்டு அவங்க 2 பேரையும் உள்ள அனுப்பி விட்டுருந்தாங்க. அதே மாதிரிக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரிக்கு ஜானகிக்கும் ரகுராமுக்கும் உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலைமையை புவனேஸ்வரி ஏற்படுத்தவும் அந்த பிரச்சனையில கதிர் தானா அவங்க 2 பேரையும் அவங்க காப்பாத்துறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட புவனேஸ்வரி இந்த மாயா லேஸ்பட்டவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய லாயரை அவங்க வரவழைக்கவும் அப்ப லாயர்கிட்ட சொல்றாங்க, இப்படி அவங்க 2 பேருடைய கதையை முடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அனுப்பிவிட்டேன். அதுல இருந்து இந்த மாயா இந்த மாதிரிக்கு கதிர் தானாவை என் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனை பண்ணி எப்படிலாம் ஒரு சதி திட்டத்தை தீட்டிட்டா அப்படின்னு சொல்லவும், இந்த பிரச்சனையிலிருந்து வேணா அவங்க பெரியப்பாவையும் பெரியமாவையும் காப்பாத்திருக்கலாம். ஆனா இப்ப கண்டிப்பா அடுத்தது கோர்ட்ல இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வரும்போது கண்டிப்பா அவங்க 2 பேரையும் காப்பாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்ப அவங்க தன்னுடைய லாயர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அடுத்ததா பார்த்தோம்னா அப்ப ஜானகி ரகுராமையும் இந்த கேஸ்ல சிக்க வச்சாங்களா. அப்போ அந்த சாட்சி சந்திக்காக போவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்சி எல்லாத்தையும் அவங்க தன்னுடைய வீட்டுக்கு புவனேஸ்வரி வரவழைக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாருமே வராங்க. வந்ததுமே அப்போ புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாருங்க அந்த மாயா கண்டிப்பா அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக வருவா அப்படிங்கவும், அப்போ அவங்க பக்கம் இருக்கிற லாயர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாருங்க அந்த மாயா இவ்வளவு தூரம் போவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சொல்ல போனாக்கி இந்த அளவுக்கு அவ பிரில்லியண்டா செயல்படுவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. புவனேஸ்வரி மேடம் சொல்லும் போது கூட நான் அவளை பத்தி இந்த அளவுக்கு அவ போவான்னு சொல்லி நினைக்கல. ஆனா அவ நம்ம நினைக்கிறதுக்கு மேலேயே அவ எல்லாத்தையும் அவ எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கட்டணும்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு ஆதாரத்தையும் அவ திரட்டிட்டு இருக்கிறா. அதனால கண்டிப்பா உங்களை சந்திக்கிறதுக்காக வருவா. அவ என்னதான் கேட்டாலும் சரிதான், கோர்ட்ல நீங்க வாயவே திறக்கக்கூடாது. நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறனோ அதை மட்டும் தான் நீங்க கோர்ட்ல வச்சு சொல்லணும் அப்படிங்கவும், அப்போ அவங்களும் சொல்றாங்க, அப்படிலாம் நாங்கள் சொல்லிட மாட்டோம், நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதை மட்டும் தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கவும். அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ஜானகியும் ரகுராமையும் கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ இங்கே பார்க்கும்போது மாயா கிட்ட அவங்க ரகுராமோட அம்மா ரமணி பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாயா எப்படியாவது ஜானகியும் ரகுராமையும் நிரபராதின்னு சொல்லிட்டு நீ நிரூபிச்சிருவாமன்னு சொல்லி கேட்கும்போது, இங்க பாருங்க பாட்டி, அதுக்காக தானே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். கண்டிப்பா பெரியமா பெரியப்பா மேல தப்பு இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏன் அந்த ஊர்க்காரங்களுக்கே தெரியும். ஆனா அந்த புவனேஸ்வரி போட்ட திட்டத்துல தான் இந்த மாதிரிக்கு மாட்டிக்கிட்டோம். அதனால கண்டிப்பா நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்குது. அதனால கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லும் போது, ஒன்னதான் மாயா நம்ம அலை போல நம்பி இருக்கிற, கண்டிப்பா இந்த தடவை ஜானகியும் ரகுராவையும் நிரபராதின்னு சொல்லிட்டு நான் அழைச்சிட்டு வந்துடுவேன்னு சொல்லி நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமணி பாட்டி அவங்க கண்கலங்கவும், பாட்டி நீங்க அழாதீங்க பாட்டி அப்படின்னு மாயா ஆறுதல் சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போ வழக்கம் போல பார்த்தோம்னா பத்மா ஆமா இவ என்னமோ கோட்டை போட்டுட்டாக்கி இவ பெரிய லாயர் ஆயிட்டுன்னு அவர் மனசுக்குள்ள நினைப்பு, பெரிய அப்பாற்பட்ட லாயரே அண்ணனையும் அண்ணியும் காப்பாற்ற முடியல, இவ என்ன பண்ணிட போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழக்கம் போல மாயாவை பத்தி அவங்க திட்டிட்டு இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்ப புவனேஸ்வரி கிட்ட அவங்க பக்கம் இருக்க லாயர் சொல்றாங்க, மேடம் நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம அந்த சாட்சி கிட்ட எல்லாம் என்ன சொல்லியிருக்கோமோ அதை தான் மாயா விசாரிக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, அதனால நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கவும், ஆமா இதனாலதான் நானும் நம்பிக்கையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது நீதிபதி எல்லாருமே வரவும் இந்த கேஸை நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப பார்த்தோம்னா சச்சிதானந்தம் அவங்க விசாரிக்கிறாங்க. அவங்க விசாரிச்சுக்கிட்டு போனதுக்கு அப்புறமா மாயா வராங்க. வந்ததுமே அவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ண ஆரம்பிக்கவும் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா சச்சிதானந்தம் சொன்ன மாதிரிக்கே சச்சிதானந்தன் சிவானந்தம் சொன்னது மாதிரிக்கே அவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா மாயா தன்னுடைய கேள்வியை வேற மாதிரிக்கு மாத்தவும், இதனால அவங்க என்ன பதில் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாம அவங்க திண்டாட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத புவனேஸ்வரியும் அவங்களுடைய லாயரும் என்னது இவ இப்படிலாம் கேள்வி கேட்பான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட நம்ம யூகிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ மாயா இப்படி கேள்வி கேட்டுற பார்த்துட்டு ரகுராம் ஜானகிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா மாயா எப்படி பிச்சு உதறி தள்ளிட்டு இருக்கிறான்னு அப்படிங்கவும், ஆமாங்க என்ன இருந்தாலும் சரிதான், அவன் நம்ம பொண்ணு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கம் நியாயம் இருக்குது, மாயா இந்த அளவுக்கு பேசுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கதிர் தானா அவங்க சிவராமன் மணி
எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. மாயை பிச்சு உதறி தள்ளிட்டு இருக்கிறா, கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறா, அவங்களால பதில் சொல்ல முடியாமல் எப்படிலாம் திணறதாங்க பாருங்க அப்படின்னு சொல்லவும், அடுத்துதான் நீதிபதி கிட்ட வந்து ஒரு பாட்டியோட கதை முடிஞ்சிச்சுல, அவங்களுடைய கதையை வந்து அவங்க மாயா வந்து எடுக்கிறாங்க. இவங்களோட கதை ஏற்கனவே முடிஞ்சு போச்சுது, முடிஞ்சு போனவங்கள தான் அதாவது அந்த கெட்டடம் இடிஞ்சு விழுந்ததில்ல அதுக்குள்ளே கொண்டு அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த கெட்டடம் இடிஞ்சு முடிஞ்சதுனால அவங்களுடைய கதை முடியலை, ஏற்கனவே அவங்க கதை முடிஞ்சிருக்குது, அதுக்குள்ளே எல்லா ரிப்போர்ட்டுமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதுக்குள்ளே எல்லாத்தையுமே வந்து அவங்க நீதிபதிகிட்ட கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா வெள்ளைக்கோட்டு போட்டவங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னங்க இப்படி தான் வந்து பொய்யான இதை நீங்கள் வந்து ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே வந்து புவனேஸ்வரிக்கும் அவங்க லாயருக்கும் என்ன பண்ணுதுன்னு தெரியல. மாயா இந்த அளவுக்கு வந்து போவான்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லையே, அவள் இப்படி நம்மளை மடக்கிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நீதிபதி கிட்ட எல்லா உண்மையும் மாயா எடுத்து சொல்கிறாங்க. ஏற்கனவே அந்த பாட்டியோட கதை முடிஞ்சு ரிப்போர்ட்டும் இருக்குது, அப்படி இருக்கும்போது திரும்பவும் வந்து ஒரு தடவை கூட அவங்கள செக் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஒருத்தருக்கு 2 தடவை வந்து அவங்க இந்த மாதிரி செக் பண்ணி ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அந்த பாட்டி இந்த இடிபாடுக்குள்ளே சிக்கி அவங்களுடைய கதை முடியல, ஏற்கனவே அவங்க கதை முடிஞ்சது தான், எப்படியாவது இவங்கள அதாவது ஜானகியோ ரகுராமியோ மாட்ட வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தங்க கட்டி எப்படி அந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளதையும் விசாரித்து அவங்க சொல்லவும், இதெல்லாம் கெட்டதுமே புவனேஸ்வரிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. கடைசியில் பார்த்தோம்னா புவனேஸ்வரியே வந்து மாயா வந்து விசாரிக்கணும்னு சொல்லவும் புவனேஸ்வரி வந்து வராங்க. வந்ததுமே வந்து மாயா வந்து புவனேஸ்வரியை பயங்கரமாக கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கவும், இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் புவனேஸ்வரி வந்து திணறிட்டு இருக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அவங்க சிவானந்தம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. மாயா இந்த அளவுக்கு கேள்வி கேட்பான்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கவே இல்லைன்னு. புவனேஸ்வரியும் பார்த்தோம்னா மாயா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அவங்க திணற ஆரம்பிச்சிருந்தாங்க. கடைசியில் பார்த்தோம்னா மாயா வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த புவனேஸ்வரி தான், ஜானகி அம்மாவும் ரகுராம் ஐயாவும் காரணமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிரூபிக்கிறாங்க ஆதாரத்தோட. இதை கொஞ்சமா எதிர்பார்க்காத புவனேஸ்வரி வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓட்டுறதுக்காக இருக்கவும் அவங்கள பார்த்தோம்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.